இப்பொழுது கூட சிலுவை வார்த்தையில் வந்து நம்ம 2வது வார்த்தையை தியானிக்க போகிறோம். நான் ரொம்ப பெரிய அளவு ப்ரீச்சர்லாம் கிடையாது. நான் ஏதாவது தப்பு பண்ணாலோ ஏதாவது மாற்றி தெரியாமல் பேசிட்டாலோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்து போங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். எந்த இதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் நல்லா பண்ணுறேன். இந்த 2வது வார்த்தையை வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக எனக்கு முதலாவது வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் கோடான நன்றியை செலுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபோன்ஸ் ஐயா, இந்த ஐயாவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து 7 வார்த்தை பேசினார். ஆனால் அவருடைய கடைசி நிமிடத்தில் வந்து அவர் 7 வார்த்தை தான் பேசினாருங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் கடைசி நேரத்தில் எவ்வளோ வேணாலும் பேசியிருக்கலாம். 7 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பைபிளில் வந்துட்டு ஒரு பூரணமான ஒரு எண் குறிக்குது. அதனால வந்து அதை 7ன்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க. முதலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு நம்ம பூமிக்கு வந்தது வந்து பரிசுத்தராக பூமிக்கு வராரு. ஆனால் நம்மளுடைய பாவங்களை வந்து அவர் மேலே சுமத்தி அவர் வந்துட்டு சிலுவை தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவர் மேலே விழுந்த கடமை. நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசப்பா வந்து சிலுவையில் அறையப்படணும் அப்படிங்கிறது அவர் மேலே விழுந்த கடமை. ஆனால் நம்ம மேலே என்ன கடமை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அவரை பின்பற்றி நம்மளுடைய சிலுவையை வந்து எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். அதாவது சுயம் வந்து நம்மளதில் வந்து சாகணும். இயேசப்பாவை பின்பற்றி அவர் வாழ்ந்து காட்டின வழியில் வந்து நம்ம வாழணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து முதலாவது பேசின வார்த்தை வந்து மன்னிப்பு. மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து இயேசப்பா சிலுவையில் இருக்கும்போது வந்துட்டு 2 கல்வர்களுக்கு மத்தியில் இயேசப்பாவை நிப்பாட்டுறாங்க. அந்த வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பரிசேயர், சதுசேயர், அவங்க பேரண்ட்ஸு, மரியாள் எல்லாமே இருக்காங்க. ஆனால் இயேசப்பாவுக்காக பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. இயேசப்பா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரை அடித்தவங்க துப்புனவங்க எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு மன்னிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை கொடுத்து நம்ம தானிச்சிருப்போம். இப்போ 2வது சிலுவை இயேசப்பா பேசின வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் 32, 33வது வசனம், 39லேருந்து 43வது வசனம் வரைக்கும். அறைந்தார்கள். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் மேலே குற்றம் சுமத்தி சிலுவையில் அறையிறதுக்காக அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவர் வந்து 2 கல்வர்களுக்கு மத்தியில் சிலுவையில் கை காலெல்லாம் வந்து ஆணி அடித்து தலையில் முள்முடி சூட்டி அவர் வந்துட்டு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி பாடினாங்க. அதே மக்கள் தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆளை வந்து விடுதலை பண்ணுறதுக்காக இவர் மேலே வந்து குற்றம் சுமத்துறாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்மளும் சில பேர் வந்து அப்படி தான் இருக்கும். அதாவது நம்ம மேலே என்ன தான் தப்பு இருந்தாலும் மற்றவங்கள வந்து காட்டி கொடுக்கறது, மற்றவங்க மேலே குறை சொல்கிறதுல வந்து நம்ம வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கோம். ஆனால் ஏசப்பா வந்து அப்படி ஒரு இது பண்ணலை. ஏன்னா ஏசப்பா வந்து சிலுவை தண்டனை அடையணுங்கிறதுக்காக இதெல்லாம் நடக்கணுங்கிறது முன்குறித்து வச்சது தான். இதே இன்னொரு வசனம் மூலிமா நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனம் என்னென்னா மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு செல்வந்தன் வந்து வராரு. நல்ல போதகரே, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்குறாரு. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னிடத்துல வந்து ஒரு குறை இருக்குது, நீ போய் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா செல்வந்தர்கிட்ட உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, உனக்கு உண்டானவைகளை விற்று நீ தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா தனக்கு உண்டானவங்களை வச்சுக்கிட்டு கூட கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் இவருக்கு எண்ணம் எங்கே போச்சு அப்படின்னா அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே தான் போச்சு. நம்மக்கிட்ட வந்து சொல்லுவோம்மா, நம்ம வந்து நீ வந்து உன்னோட சொத்தெல்லாம் விற்று வந்து நீ கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு நீ வந்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னால், இப்போ கடைசி காலம் நம்ம வந்து ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஆனால் போய் ஏசப்பாவை பற்றி தெரியாதவங்ககிட்ட போய் சொன்னால் அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்களா? அதே மாதிரி ஆனால் இவர் ஏசப்பா சொன்னதை கேட்டுட்டு இவர் சரின்னு சொல்லலை. இவர் என்ன பண்ணுறாருன்னா துக்கமுகமாக வெளியே போயிடுறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு நீ வரணும் அப்படின்னா உனக்கு உண்டானவைகளெல்லாம் விட்டு நீ தரித்திரக்கு கொடு அப்படின்னு சொல்லி பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை வந்து அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி 24ஆம் வசனத்துடைய நடுப்பகுதி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் வந்து ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருந்ததுனால தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து அவர் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இங்கே வந்து ஏசப்பா வந்து நடுவில் இருக்கார். 2 சைடு வந்து கல்வன் இருக்காங்க இல்லையா? அதில் ஒரு கல்வன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும். அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு அவர் இப்போயே ஆயத்தம் பண்ணி வைக்கிறாரு. ஆனால் அவர் அதுக்கு உடனே ஏசப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. இதே வந்து அந்த ஐஸ்வர்யவானுக்கு அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ போய் இதை பண்ணிட்டு வா அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ கடைசி நேரத்தில் இருக்கவங்க வந்து எப்பயுமே உண்மை தான் பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மரணிக்கும் தருவாயில் இருக்கிறவங்க மேக்சிமம் உண்மையை பேசுவாங்க. ஏன்னா அதனால தான் வந்துட்டு போலீஸாக இருக்கட்டும், ஒரு லாயராக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மரண வாக்குமூலம் வாங்குவாங்க. நம்மளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சொத்து பத்து எழுதி வாங்குறதுனால என்ன பண்ணுவோம், மரணிக்கும் தருவாயில் இருக்கிறவங்க உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைன்லாம் வாங்குவோம். அதெல்லாமே நடக்கும். இப்போ ஒரு கல்வன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, மனம் திரும்பி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கல்வன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து கிறிஸ்துவானால் உங்களையும் ரட்சித்துக்கொள் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த இடத்துல கூட கல்வன் வந்து மனம் மாறாமல் இயேசு கிறிஸ்துவை வந்து நிந்தனை தான் செய்கிறான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவாக நம்ம வந்து வைராக்கியமாக வாழ்ந்து எந்த நிலையாக இருந்தாலும் கடவுளை வந்து விட்டு போகக்கூடாது. இந்த இடம் தானே பரவாயில்ல, நம்ம வந்து இப்போ ஏசப்பாக்கு எதிராக பண்ணிட்டு நமக்கு தெரியும்ல எந்தெந்த காரியத்தில் வந்து நம்ம ஏசப்பாக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறோம், எந்தெந்த காரியத்தில் வந்து நமக்கு ஏசப்பாக்கு ஃபேவராக பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த பரவாயில்ல இதுதானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் ஏசப்பாவுடைய வாழ்க்கையை பின்பற்றி நம்ம வாழ பழகணும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏசாயா 53ஆவது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வசனமும் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 23:32-33 அவர் குற்றவாளிகளில் ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படிங்கிற வசனமும் இருக்குது. மார்க் 15:27-28 பார்த்தீங்க அப்படின்னா, கள்ளர் மத்தியில் கிறிஸ்து இயேசு தொங்கினார் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அவர் மரியாளிடத்தில் உருவாகும் போது தேவதூதன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னிடத்தில் பிறக்கிறது வந்து பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஏசப்பாவை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம்? அவர் குற்றவாளிகளுக்கு மத்தியில் வந்து நிப்பாட்டி இருக்கோம். அவர் ஆனால் எந்த தப்பும் பண்ணலை. நம்மளுடைய பாவங்களுக்காக தான் அவர் சிலுவையில் தொங்குறாரு. நம்ம வந்து ஏசப்பாக்கு ஆப்போசிட்டாக எந்த ஒரு காரியம் பண்ணணுங்கிறது நம்ம மைண்டுக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வர்றது அந்த சிலுவை பாடை வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி பார்க்கணும். உண்மையிலே அந்த சிலுவை பாடு வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலே ஏசப்பாக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஒரு காரியமும் நம்ம பண்ண மாட்டோம். அதே மாதிரி எபிரேயர் 7:26 என்ன இருக்குது அப்படின்னா, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலக்கினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆனால் என்ன அப்படின்னா, எபிரேயர் 4:15 நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும்
பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஹிந்துஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுமுடியில் நிறையா பார்ப்போம். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டைம் வந்து எல்லாருமே வந்து வெறுங்காலில் நடந்து வருவாங்க. நடந்து வந்துட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறேன், கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதே மாதிரி இங்கேருந்து பழனிக்கு போகிறேன், எங்கே நடைபாதையாக போகிறேன், நடைப்பயணமாக போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படுதா கேட்கப்படலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா வந்து நம்மக்கிட்ட அப்படி ஒரு விண்ணப்பத்தை வந்து நம்மக்கிட்ட கேட்கல. அப்படி ஒரு நீ வந்து இந்த வேண்டுதல் செய், நீ முட்டி போட்டு நடந்து வா, நீ நடைப்பயணமாக நடந்து வா, இங்கேருந்து நீ வேளாங்கண்ணிக்கு நடந்து வா, வந்தால் தான் நான் வந்து உனக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் அதே மாதிரி அவங்க கோவில் திருவிழாலாம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து அவங்களையே வருத்திக்கிட்டு அழகு குத்துறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட உள்ளத்தை கொடு, உனக்காக தான் நான் மறித்தேன், உன்னோட பாவங்கள் எல்லாத்தையும் நான் வந்து சிலுவையில் வெற்றி சிறந்துட்டேன், இனிமேலாவது நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து இவ்வளோ வருஷமாக சிலுவை பாடுகளை குறித்து தியானிச்சுட்டு வர்றோம். மன்னிப்புனா என்ன, ரட்சிப்புனா என்ன, தாகமாக இருக்கிறேன்னு அந்த 7 வார்த்தை என்னென்னங்கிறது நமக்கு தெரியும். இந்த வசனம் என்னங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ வந்து என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கடைசி காலத்தில் இருக்கோம். ஏசப்பாவோட 2வது வருகைக்கு உண்டான காலத்தில் நம்ம இருக்கோம். இனிமேல் வந்துட்டு அவன் அப்படி இருக்கான், நான் அவனை மாதிரி தான் இருப்பேன், இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள பார்த்து நம்ம எதுவுமே செய்யாமல், ஏசப்பா அவர் எப்படி வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினாரோ அது வந்து புக்காக நம்மக்கிட்ட இருக்குது. அவரை பின்பற்றி அவரோட வாழ்க்கையை வந்து பின்பற்றி நம்ம வந்து அவரோட 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி 2வது கல்வன் வந்து கேட்குறாரு, ஏசப்பா பரலோக ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு செகண்டு கூட யோசிக்கல, மெய்யாக இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாலுமே நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீ என்னோட கூட பரலோக ராஜ்யத்தில் இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு செகண்டு கூட யோசிக்கல. ஆனால் இன்னொரு கல்வன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவரை நிந்திச்சாரு, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் கல்வன் எதனால வந்து அந்த கல்வனுக்கு மட்டும் ஏசப்பா கேட்ட உடனே நீ வந்து பரலோக ராஜ்யத்தில் வந்துட்டு நீ இன்னைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் எந்த தப்பும் செய்யலை, பரிசேயர் சதுசேயர் எல்லாருமே இருக்காங்க. இவர் பிலாத்து என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை முறை பிலாத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் பிலாத்து என்ன சொல்கிறாரு, இவர்கிட்ட ஒரு குற்றமும் நான் காணேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அவரு ஃபஸ்ட்டு இவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை அப்படிங்கிறத அவரு சொன்னார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கல்வன் என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து செஞ்ச தப்புக்கு உண்டான தண்டனையாக தான் நம்மளை வந்து சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க, ஆனால் இவர் வந்து எந்த ஒரு தகாத காரியத்தையும் இவர் செய்யலை, அதனால வந்துட்டு நீ ஏசப்பாவை இந்த மாதிரி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் மனம் மாறினதுனால ஏசப்பாவுக்கு வந்துட்டு ஏசப்பா வந்து கல்வனுக்கு வந்துட்டு இன்றைக்கு நீ வந்து என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் இல்லைன்னா கூட இனிமேலாவது நம்ம மனம் திரும்பி ஏசப்போட சிலுவை பாடலை குறித்து தியானிக்கிற இந்த ஒரு குட் ஃப்ரைடே டு நியூ இயர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசப்பாவை பின்பற்றி மனம் திரும்பி அவருடைய பாதையில் வந்து நம்ம நடக்க